நமக்கு வந்து ரெகுலரா பணம் வரணும் அப்படின்னு சொன்னா நம்ம ஒரு இடம் வாங்கி வீடு கட்டுறோம்னா வாடகையை பிளான் பண்ணணும். வாடகைன்றது ஒரு நிரந்தர வருமானம். நல்லா புரிஞ்சுக்கணும். சிலர் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பெருசா வீடு கட்டுருவாங்க, அவங்க 2 பேர் தான் இருப்பாங்க, 3 பேர் இருப்பாங்க, இடம் ஃபுல்லா வேஸ்டா இருப்பாங்க. எனக்கு வாடகை எல்லாம் விடுறதுக்கு பிடிக்காதுங்க அப்படின்னு. நீ வாடகை விடாம அந்த இடத்த நீ லாஸ் பண்றேன்னு நல்லா புரிஞ்சுக்கணும். வாடகைன்றது ஒரு ரெகுலர் இன்கம். என்னைக்கு இருந்தாலும் நீங்க தூங்கிட்டு இருந்தாலும் அது வந்துகிட்டே இருக்கிற மாதிரி ஒரு வருமானம். அப்போ ஒருத்தர் வந்து ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ், இன்னைக்கு அபார்ட்மெண்ட்ஸ் வாங்குறாங்க, அதெல்லாம் ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் கட்டுறோம்னாங்க நான் போய் அங்க போய் தனியா ராஜா ராணி மாதிரி இருக்கணும்லாம் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு அந்த இடத்துல எப்படி வருமானம் வரும்ன்றதையும் நம்ம வந்து பார்க்கணும். அதை ஒரு 2 போர்ஷனா கட்ட முடியுமா, 3 போர்ஷனா கட்ட முடியுமா, 1 போர்ஷனா கட்ட முடியுமா, அதுல இருந்து நமக்கு எப்படி ஒரு வருமானம், ஒரு பாதுகாப்பாகவும் ஆயிடுங்க. ரெகுலர் இன்கமும் நமக்கு வந்து வர ஆரம்பிச்சிடும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். நான் நிறைய இடத்துல பார்த்திருக்கேன். அது பெரிய பெரிய பணக்காரர் வந்து பெரிய மாளிகைகள் இருக்காங்க, அதெல்லாம் அவங்களுக்கு தேவையில்லை இந்த மாதிரி பணம். நம்மள மாதிரி மிடில் கிளாஸ்ல இருக்கிறவங்க என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி வாடகை வந்து மெயின் சோர்ஸா வந்து கொண்டு வரணும். நீங்க வாடகை விட்ட நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, கம்ஃபர்டபுளா இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு 10 போர்ஷன் கட்டி விட்டாங்கன்னா அவங்களுக்கு மாசம் வரும். அதான் சொன்ன பாருங்க, பணத்தை வர்ற வழியை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அது வந்துகிட்டே இருக்கும். அவ்வளவுதாங்க. அவர் 10 வீடு வாடகை விட்டாருன்னா அவருக்கு வர்ற பணத்தை இன்னொரு வீடு கட்டுவாருங்க, அப்புறம் இன்னொரு வீடு, அது வந்துகிட்டே இருக்கும். வேணாம்னாலும் அது வந்துகிட்டே தான் இருக்கும்.